ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகே ட்ரேடிங். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்க போகிறோம். பேங்க் நிஃப்டி நாளைக்கு எக்ஸ்பைரி, மந்த்லி எக்ஸ்பைரி, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி ஒரு நல்ல ஃபால் மார்க்கெட் ஓப்பன் ஆனது 46,640, ஹை வந்து 46,757, லோ வந்து 45,852. இப்போ கரண்ட்லி மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருக்குது 45,963. அப்போ நமக்கு நியர்பை ஸ்ட்ரைக் வந்து 45,900. இப்போ அதன்படி பார்க்க போனோம்னா 45,900 கால் ஆப்ஷன்ஸு 175, புட் ஆப்ஷன்ஸு 290, டோட்டலாக 468 வருது. இப்போ அதுபடி பார்த்தோன்னா நமக்கு ரெசிடென்ஸ் 1 இருக்க போகிறது 46,075, ரெசிடென்ஸ் 2 இருக்க போகிறது 46,368. இப்போ சப்போர்ட் 1 இருக்க போகிறது 45,607, சப்போர்ட் 2 இருக்க போகிறது 45,432. இப்போ இது ரெண்டுக்கும் பிட்வீனாக நமக்கு வர்றது 45,841. இப்போ நம்ம ப்ரெடிக்ஷன் படி 45,841க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால் கோட்டு கால் ஆப்ஷன்ஸ், அதுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால் கோட்டு புட் ஆப்ஷன்ஸ். ஸோ நாளைக்கு ஒரு 80% மார்க்கெட் வந்து டவுன் போக தான் வாய்ப்பு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, பேங்க் நிஃப்டியோட ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு 45,772 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 150 பாயிண்ட் சம்திங் உங்களுக்கு டவுனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அப்படின்னா டிமாண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ டிமாண்ட் இருக்கும்போது மார்க்கெட் ஏறாதுன்னு சொல்ல வரல, ஏறினாலும் திருப்பி இறங்குறதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகம். அதனால் ஹையர் லெவலில் கொஞ்சம் கான்சியஸாக இருங்க. கரெக்டான ரெசிடென்ஸில் ஒரு புட் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா நல்லா ப்ராஃபிட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.